ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி தொகுதி நெசவு தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு தொகுதியாகும். 1952 தொடங்கி 2021 ஆண்டு வரை 16 தேர்தல்களை சந்தித்திருக்கிற இந்த தொகுதியில அதிமுக 8 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், திமுக 2 முறையும், தமாக, பாமக மற்றும் சுயேட்சை தலா 1 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் தேர்வான எஸ். முத்துசாமி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. இங்கு வன்னியர், கொங்கு வேளாள கவுண்டர், அருந்ததியர் சமூகத்தினர் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. இவர்களுக்கு அடுத்தபடியாக முதலியார், நாயுடு, செட்டியார் உள்ளிட்ட பல சமூகத்தினர் பரவலாக வசிக்கிறாங்க. பவானி தொகுதியில பெரும்பாலும் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினை சேர்ந்தவர்களுக்கே சீட்டு வழங்கப்படுது. 2021 ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் கே.சி. கருப்பணன் 1,00,000 வாக்குகளை பெற்று வின் பண்ணார். இவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர். கருப்பணனுக்கு அடுத்தபடியாக வந்த திமுகவின் துரைராஜுக்கு 78,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் மு. சத்யாவுக்கு 10,000 வாக்குகளும் கிடைத்தது. வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவில் தற்போதைய எம்எல்ஏவான கருப்பணனுக்கே மறுபடியும் சீட்டு கிடைக்கும்னு தெரிகிறது. அவருக்கு எதிராக வேறு யாரும் இருப்பதாக தெரியல. திமுகவில் முன்னாள் கேபிள் வாரிய தலைவர் குறிஞ்சி சிவகுமார் சீட்டு பெற தீவிரமாக இருக்காரு. கடந்த தேர்தலில் தோல்வியை தழுவிய துரைராஜ், பவானி நகர்மன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன், ஒன்றிய செயலாளர் சேகர் ஆகியோரும் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. தாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு கூறும் தாவேகா மற்ற கட்சிகளுக்கு சற்று கலகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருப்பினும் அதிமுகவின் கோட்டையான பவானி தொகுதியில இந்த முறையும் அந்த கட்சி முந்துகிறது. இந்த தொகுதியை அதிமுகவிடமிருந்து கைப்பற்ற திமுகவும் வியூகம் வகுத்து பணியாற்றி வராங்க.